சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்தது என்று ஆரோகண சங்கீதம் 126 சங்கீதத்தை நாம் பார்க்கிறோம். நானே உன் தேவனாய் கர்த்தர், என்னென்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தார். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி போனதினால் சிறையிருப்பை அவர்களுக்கு தேவன் தீர்மானித்தார். அந்த சிறையிருப்பின் நாட்களில் இருக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை கொண்டு தேவன் அவர்களை தேற்றினார், நம்பிக்கையின் வார்த்தைகளை கொடுத்தார். வறண்ட நிலமும் களித்து பாடும், மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்போடு சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேல் இருக்கும் என்று சொல்லி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர். சிறையிருப்பிலிருந்து தேவன் அவர்களை மாற்றிக்கொண்டு வந்தார். இந்த நாட்களிலே 1997 வருடத்திலே கடன் சிறையிருப்பில் இருந்த எங்களுக்கு தேவன் விடுதலை கொடுத்தார். 2005 வருடத்திலே வறுமையின் சிறையிருப்பிலிருந்து தேவன் எங்களை மாற்றினார். 2020 வருடத்திலே வியாதியின் சிறையிருப்பிலிருந்து தேவன் எங்களை மாற்றியிருக்கிறார். இப்படி தேவன் எங்களை சிறையிருப்பிலிருந்து மாற்றின தேவன் உங்களையும் கூட இந்த வருடத்தின் இறுதியிலே இந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெறும்படியாக எதிர்பார்ப்போடு இருக்க உங்களுக்கு தேவன் இந்த விடுதலையை அறிவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்களிலே சத்தீஸ்கர் மாநிலத்திலும் கூட, சென்னை பட்டணத்திலும், தூத்துக்குடி மாவட்டத்திலும், இன்னும் கேரள மாநிலத்திலும் கூட தேவன் எங்களை அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் வைத்திருக்கிறார். உங்களையும் கூட இந்த தூத்துக்குடி பட்டணத்திலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் தேவன் வைப்பார் என்பதை நாங்களும் விசுவாசிக்கிறோம். எங்களோடு கூட இணைந்து கூட தேவனை இந்த நாட்களிலே, இந்த நேரத்திலே கூட இணைந்து நாம் தேவனை தோத்தரிப்போம். இங்கே நாங்கள் பாட இருக்க பாடல் ஏசாயா 35 அதிகாரத்தை ஆதாரமாக கொண்ட பாடல். அனைவருக்கும் தெரிந்த பாடல். 1998 வருடத்திலே நம்முடைய சபையிலே நடந்த கன்வென்ஷன் ப்ரோக்ராமிலே மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட பாடல். தெரிந்தவர்கள் எங்களோடு கூட இணைந்து பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆமென்.